அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் இது கடந்து போய் தான் ஆகணும். இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்னா, சொல் காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லாலேயே நம்மளை காயப்படுத்துவாங்க. அது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வீட்டுக்குள்ளே, வெளியில், சமுதாயத்தில், தொழில் செய்கிற இடத்துல 100% நீங்கள் என்ன செஞ்சாலும் 4 பேர் நம்மளை தப்பு சொல்கிறதுக்குன்னே இருப்பான். அதுக்கு பேர் தான் சொல் காயம். இந்த சொல் காயத்தில் ரொம்ப அடிபட்டிருக்கீங்கன்னா இந்த கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க. ஒரு ஓவிய ஆசிரியர், பல மாணவர்கள் வருவாங்க, ஓவியமெல்லாம் கற்றுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர்கிட்ட ஒரு மாணவன் படிக்கிறான், ரொம்ப சூப்பராக ஓவியம் வரைவான். அந்த ஆசிரியரை பார்த்துட்டு, ஓவியத்தை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு, என் மாணவன் சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். அவனோட படிப்பு முடிஞ்சது, அவனும் வெளியில் போயிட்டான். திடீர்னு ஒரு 6 மாதம் கழித்து அந்த மாணவன் அந்த ஓவிய ஆசிரியரை பார்க்க வரான். ஆசிரியரே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு உடஞ்சி போயிட்டேன், என்ன செய்யுதுன்னே தெரில, எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் வரைகிற ஓவியங்களில் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, என்னை ரொம்ப ஒரு கேவலப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, என்னோடய நம்பிக்கை தன்மையே போயிடுச்சு, நான் என்ன செய்கிறதுனே தெரில, ஏன் நான் வரைகிற ஓவியம் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி அழுகிறான். உடனே அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, சரிப்பா அழுகாத, எனக்காக ஒரு விஷயம் செய், 2 ஓவியம் ஒரே மாதிரி ஒரு 2 ஓவியம் வரைஞ்சிட்டு வா, உன்னால் வரைஞ்சிட்டு வர முடியுமான்னொன்னே, ஐயா ஒரு வாரம் டைம் கொடுங்கய்யா, 2 ஓவியம் நான் வரைஞ்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டு வந்து கொடுக்குறார். அந்த ஓவிய ஆசிரியர் பார்க்குறாரு, ஓவியத்தை பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது, 2 ஓவியம் அச்சு அசல் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குப்பா, சூப்பராக போட்டிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. இருந்தாலும் அவனுக்குள்ளே இல்லைங்கய்யா, நிறைய குறை சொல்லிகிட்டு இருக்காங்க, அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னோடனே, சரி ஒன்று செய்யலாம், இந்த ஒரு ஓவியத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு சந்தை வருது, மக்கள்லாம் நிறைய பேர் கூடுவாங்க, காலையில் 8 மணிக்கு இந்த ஓவியத்தை போய் வச்சுட்டு பக்கத்துலேயே ரெட் இங்கு ஒரு 4 பேனா, ஸ்கெட்ச் பேனா வச்சுக்கோ, தவறுகள் இருந்தால் வட்டமிடுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு வந்துடு, நாளைக்கு சாயந்தரம் போய் பார்த்துட்டு என்னென்னு எனக்கு தகவல் சொல்லு, ஓவியம் ரொம்ப சூப்பராக இருக்குது, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ஓவிய ஆசிரியர் அந்த மாணவனை அனுப்பி வச்சிடுறார். அவனும் போகிறான், காலையில் 8 மணிக்கு போயிட்டு அந்த ஓவியத்தை அந்த சந்தையில் வைக்கிறான். பக்கத்தில் ஒரு 5 ஸ்கெட்ச் பென்சில் வச்சுட்டு ஆசிரியர் சொன்ன மாதிரி குறைகள் ஏதாவது இருந்தால் மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டான். திடீர்னு சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு போகிறான், அந்த ஓவியத்தை போய் பார்க்க போகலான்னு பார்த்தா மனசு உடஞ்சி போயிட்டான். அந்த ஓவியத்தில் ஃபுல்லாக மார்க்காக இருக்குது, எல்லா இடத்துலையும் ரெட்டுங்கு, எல்லாம் இது சரியில்லை இது சரியில்லை மார்க் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்து மனசு வெறுத்து போயிட்டு அழுகிறான். அழுதுட்டு வந்து ஆசிரியர்கிட்ட சொல்கிறான், ஆசிரியரே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எவ்வளோ குறைகள் இருக்குது பாருங்கள், 100 200 வட்டங்கள் போட்டிருக்காங்க, இவ்வளோ குறைகள் இருக்குது, இவ்வளோ மார்க் இருக்குது, நான் என்ன செய்கிறதுனே தெரியல, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அழுகிறான். அப்போ அந்த ஓவிய ஆசிரியர் சொல்கிறாரு, சரிப்பா ஒன்றும் கவலைப்படாத, இன்னொரு தீர்வு நான் சொல்கிறேன், இன்னொரு ட்ராயிங், அதே ட்ராயிங் ஒன்று போட்டு வச்சுருக்கிறீல்ல, அந்த ட்ராயிங் எடுத்துக்கோ, அடுத்த வாரம் சந்தை காலையில் போயிட்டு அதே மாதிரி வச்சுட்டு வா, ஆனால் நான் சொல்கிறத எழுது அப்படிங்கிறாரு. என்னையா எழுதணும் அப்படின்னோடனே சொல்கிறாரு, இந்த ஓவியத்தில் குறைகள் இருந்தால் எப்படி நிவர்த்தி செய்வது என்பதை தெரியப்படுத்தவும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு வா, 5 பேனா இல்லை 10 பேனா வச்சுட்டு வா, ஒயிட் ஷீட் நல்லா ஒர்க்கியர் நோட்டு பக்கத்தில் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இவனும் அதேமாதிரி அந்த சந்தைக்கு போகிறான், ஓவியத்தை அதே ஓவியம்தான், ஏன்னா 2 வரைஞ்சான் இல்லைங்க, ஒரு ஓவியத்தில் தான் 1008 மார்க் பண்ணிட்டாங்க, குறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 2வது ஓவியத்தை வைக்கிறான், குறைகள் இருந்தால் அதை எப்படி நிவர்த்தி செய்வது என்பதை தெரியப்படுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேனா வச்சுட்டு 100 ஒயிட் ஷீட் வச்சுட்டு வந்துட்டான். அடுத்த நாள் சாயந்தரம் சந்தையெல்லாம் முடிஞ்சது, 8 மணிக்கு போய் பார்க்குறான், மிகப்பெரிய சந்தோஷம். யாருமே அந்த ஒர்க்கியர் நோட்டில் இந்த குறை அந்த குறைன்னு எதுவுமே சொல்லிங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப சந்தோஷப்பட்டான். போயிட்டு ஓவிய ஆசிரியர்கிட்ட சொல்கிறான், ஐயா அதே ட்ராயிங் தான் ஏன் வச்சேன், யாருமே குறையே சொல்ல, எனக்கு ஒன்றுமே புரியலைங்கய்யா அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, உலகம் எப்படின்னு நீ இப்போ தான் புரிஞ்சிருக்கிற, எப்போவுமே நீ எந்த விஷயங்கள் செஞ்சாலும் குறை சொல்கிறதுக்குன்னே 4 பேர் இருப்பாங்க. ஏன் நம்ம கூடவே கூட இருப்பான், இல்லை நம்மளை சுற்றி இருப்பான். இது வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. ஆனால் மற்றவன் பாராட்டுவான்னு சொல்லிவிட்டு நீ வேலை செஞ்சேன்னா நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா உன் மேலே உனக்கே நம்பிக்கை இல்லை. நீ எந்த வேலை செஞ்சாலும் ஒரு தன்னம்பிக்கையோட உன்னை நீ நம்பி
உன்னை நீ ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு நீ அந்த வேலையை செய்ய. மற்றவன் பாராட்டுவான்னு நீ எதிர்பார்த்தன்னா நீ தோல்வி தான் அடையணும். ஒரே டிராயிங் தானே வச்ச, போன வாரம் சந்தையில் வைக்கும்போது அத்தனை குறை சொன்னாங்க. அதே டிராயிங் தான் இன்றைக்கி வச்ச, பார்த்திங்கன்னா யாருமே குறை சொல்ல. ஏன்னா மனிதர்களுக்கு எல்லா மனிதர்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, குறை சொல்ல தெரியும், ஆனால் குறையை எப்படி நிவர்த்தி பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. இதுதான் உண்மை. அதனால் இந்த நொடியிலிருந்து உன்னை நம்பு, உன்னுடைய தன்னம்பிக்கையை நம்பி உன்னால் என்ன செய்ய முடியுமோ சிறப்பாக செயல்படுத்து. உன் மனசு திருப்திக்கு அந்த வேலையை செய்ய. மற்றவன் பாராட்டுவான் நீ வேலை செஞ்சீங்கன்னா உன்னோட அவுட்புட் வராது, உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறாரு. கதை முடிஞ்சது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கதை என்ன உணர்த்துதுங்க? ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உணர்த்துதுங்க. நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், வீட்டில் வெளியில் வேலை செய்கிற இடத்துல என்ன தான் நீங்கள் செஞ்சிட்டே இருங்க, 4 குறைய சொல்லிக்கிட்டே இருப்பான். அது சரியில்லை, இது இப்படி செஞ்சுருக்கலாம், இது இன்னும் கொஞ்சம் இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். மற்றவங்க பாராட்டணும் அப்படின்ட்டு நீங்கள் வேலை செய்யாதீங்க. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மற்றவர்கள் பாராட்டுவாங்கிறதுக்காக ஒரு பொருளையோ ஒரு செயலையோ ஒரு சொல்லையோ நீங்கள் செயல்படுத்தினா வாழ்க்கையில் நீங்கள் உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை இல்லை, உங்களோட செயல்பாடுகள் உங்களோட சொல் சக்ஸஸ் ஆகாதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி உங்களை நம்பி அந்த வேலையில், அந்த தொழிலில், அந்த செயல்பாடுகளில், அந்த சொல்லில் கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் செயல்படுத்துங்க. 100% நீங்கள் ஜெயிக்கலாம். 4 பேர் இல்லைங்க, உலகமே பாராட்டும். இதுதாங்க உண்மை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொதுத்தளத்தில் நம்ம வேலை செய்கிறோன்னு வச்சிங்களேன், யாருன்னே தெரியாது, அவன்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவான், அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லுவான். ஒன்று புரிஞ்சுக்கங்க, யார் என்ன வேணால் சொல்லட்டுங்க, நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற தொழில், நீங்கள் செய்கிற செயலை நீங்கள் லவ் பண்ணி நீங்கள் அதை நேசித்து தன்னம்பிக்கையாக மற்றவன் பாராட்டுறதுக்காக நான் வேலை செய்யலை அப்படின்னு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். 100% உலகமே பாராட்டும். இவ்வளோதாங்க கான்செப்ட்டு. இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. அடுத்த காணொலியை இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.